எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் தங்குறது கிடையாது. கடன் மேலே கடன் தொல்லை தான் அதிகமாக போயிட்டே இருக்குது. கழுத்தை நெரிக்கும் பணப்பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தாலே அதில் கண்டிப்பாக நமக்கு பலன் நிச்சயமாக உண்டு. அதிலும் சமையல் அறையில் உள்ள பொருட்களை கொண்டே இந்த எளிய பரிகாரங்களை நம்ம செஞ்சிடலாம். அதில் ஒரு சிலவற்றை தான் இப்பொழுது நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. வாங்க பதிவுக்குள் போகலாம். தினமும் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஏலக்காய் கிராம்பு பரிகாரத்தை செஞ்சிடலாம். இதற்கு வெற்றிலையும் தேவைப்படுங்க. வெற்றிலையில் நுனிப்பகுதியை கூர்மையாகவும் அதே சமயம் காம்பிலையும் பிரித்து எடுத்துருங்க. இப்போது வெற்றிலையை சுத்தம் செஞ்சு 3 ஏலக்காய் 3 கிராம்பு அதில் வச்சு நல்லா மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சுருக்கிறதுக்கப்புறம் இதை வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் வச்சு நன்றாக பூஜை செய்யுங்க. நம்ம எப்போவுமே நம்ம சாமி கும்பிடும்போது தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டுவோம்ல, ஸோ இதுக்கும் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் காமிச்சிருங்க. இதனை உங்கள் கண் பார்வை அதிகப்படும் இடத்துல அல்லது மணிப்பரசில் வச்சுக்கோங்க. ஹாலில் வச்சுக்கலாம், இல்லை பூஜை அறையில் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றவங்களா இருந்தீங்கன்னா அங்கே வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எப்போவுமே உங்கள் கையில் பர்ஸ் வச்சுட்ருப்பீங்க, ஹேண்ட்பேக் வச்சுட்ருப்பீங்கன்னா அதுக்குள்ளே கூட இந்த நீங்கள் வச்சுக்கலாம். வெற்றிலை, ஏலக்காய், கிராம்பு இந்த 3ஐயும் தினமும் மாற்றிட்டே இருக்கணுங்க. இதனால் என்ன ஆகுனா நாளடைவில் உங்கள்கிட்ட இருக்கிற கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இது சொல்லப்படுது. அதே போல் வசம்பு நீங்கள் எடுத்து நெருப்பில் சுட்டுட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் அதுலேயே உங்களது கடன் எவ்வளவு இருக்குது, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வசம்பு வச்சே எழுதிக்கோங்க. அது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, வசம்போட நுனியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலை நல்லா தேய்ச்சிருங்க. எண்ணெயை தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெருப்பில் அதை காமிச்சிங்கன்னா அது நல்லா கருகி அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி மை மாதிரி ஆகிடும். அதில் வச்சு நீங்கள் எழுதும்போது அந்த மையில் வந்து உங்களுக்கு நல்லா எழுத்து வரும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்குறோம் அந்த பேப்பரை சுருட்டி அந்த பாட்டிலில் போட்டுட வேண்டியது தாங்க. இந்த பாட்டிலில் மூடி யாருக்கு கண்ணில் படாத மாதிரி இடத்துல வச்சுருங்க. ஏன்னா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இது என்ன, இது எதுக்கு செய்கிற, இது எப்படி செய்கிற அப்படிங்கிறத உங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் சொல்கிறதுலேயே உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த வேண்டுதலுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும். ஏன்னா எது நம்ம செஞ்சாலும் நல்லபடியாக நம்பிக்கையாக செய்யணும். அப்படி தான் செஞ்சுட்டு வந்தால் தான் நமக்கு அந்த பரிகாரத்தில் முழு பலனும் கிடைக்குங்க. அந்த பாட்டிலை வந்து நீங்கள் யாருக்கும் தெரியாத மாதிரி பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் படுக்கை அறையில் கூட நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, ஆனால் அது யார் கண்ணிலையும் படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளியாட்கள் கண்ணுக்கு படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்கள் கடன் அடைய வேண்டிய முயற்சியில் நீங்கள் தைரியமாக இறங்கணுங்க. உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்ததோ அந்த பேப்பரை வெளியில் எடுத்து கிழித்து ஓடும் நீரில் போட்டுடலாம். இல்லாட்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயும் அந்த மாதிரி ஓடுற நீரெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி அது யாரும் கால்படாத இடத்துல செடிக்கு கீழேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையும் நீங்கள் போட்டுருங்க. இதே போல் நீங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து 11 வாரம் வெல்லம், வெள்ளை மொச்சக்கொட்டை பயிரில் பரிகாரம் செஞ்சு பாருங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முடித்து பூஜை அறையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீருடன் உட்காந்துக்கோங்க. 27 மொச்சக்கொட்டை, சிறிது வெல்லம் 2ஐயும் எடுத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லி அந்த பாத்திரத்தில் 2ஐயும் கலந்து பசுமாட்டுக்கோ அல்லது பறவைகளுக்கோ நீங்கள் வச்சிடலாம். அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஓடுற தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கொண்டு போய் கரைச்சிடலாம். இது உங்களால் செஞ்சு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஏலக்காய் தாங்க. மஞ்சள் தடவிய நூலில் 21 ஏலக்காய்களை ஊசியில் மாலையாக கோத்து வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி புகைப்படத்துக்கு நீங்கள் போடலாம். இதையும் வெள்ளிக்கிழமையில் செஞ்சு பாருங்கள். இது போன்ற பரிகாரங்களை செய்தால் மட்டும் போதாது, கடன் அடைக்கக்கூடிய உங்கள் முயற்சிகளும் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு அந்த முயற்சிக்கு கண்டிப்பாக பலன் கொடுப்பார். இந்த பரிகாரங்களில் நீங்கள் ஏனோ தானோன்னு செய்யாமல் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்து மேலே இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் முழுமையாக நீங்கள் அவங்க மேலே போட்டுருங்க. இதெல்லாம் நான் உனக்காக செய்கிறேன், நீ கண்டிப்பாக நான் வேண்டலை, நிச்சயமாக நீ நிறைவேற்றி கொடுத்துரு,
நான் வேண்டது எல்லாமே நியாயமான கோரிக்கை தான், உனக்கு நல்லா தெரியும். அதனால சீக்கிரமாக அதை நிறைவேற்றி கொடுத்துருன்னு அந்த கடவுள்கிட்ட நீங்கள் முழுமையாக சரணம் அடைஞ்சிட்டு இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வேண்டியது நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.